அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமது நேயர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் 4ஆம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் 4ஆம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம். சூடி கொடுத்த சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே, பழமையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே, பல வளையல்களை அணிந்தவளே, திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருக என்று நீ ஆராய்ந்து கூறினாய். நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோர்க்கு அருள் புரிவாயாக. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்ற தீர்ந்த தாழாதே சார்ங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அதாவது, மேகத்திற்கு அதிபதியானவனே, கடல் போன்ற அகன்ற பரப்புடைய நீரை கொடுக்கக்கூடிய மலை கடவுளே, நாங்கள் சொல்வதை கேள். நீ எதையும் மூடி மறைக்காதே. நீ கடலில் மூழ்கி நீரை முகந்து கொண்டு வானத்தை அடைய வேண்டும். படைப்புகள் எல்லாம் அழியும் காலத்தில் கூட தான் அழியாத முழுமுதற் பொருளைப் போல கரிய நிறமுடைய மேகமாக மாற வேண்டும். அழகான வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின், அதாவது திருமாலின் ஒரு கையில் உள்ள சக்கரத்தை போல் மின்ன வேண்டும். மற்றொரு கையில் உள்ள வலம்புரி சங்கை போல ஓசையிட வேண்டும். திருமாலின் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல நாங்கள் வாழ மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக. இதுவே திருப்பாவை 4ஆம் பாசுரத்தின் பொருளாகும். இப்பாசுரத்தில் திருமாலின் அழகையும் சிறப்பையும் அவரின் அருளால் நமக்கு கிடைக்கும் செழிப்பையும் அழகாக எடுத்துரைக்கிறார். இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் 5ஆம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம். நமது நேயர்கள், சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீற்றிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா, பிதா, குரு, தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.